போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. பலத்தாலினை கட்டி வழியை செவ்வாய்ப்படுத்தும் தேவனே, பலத்தாலினை கட்டி வழியை செவ்வாய்ப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார். கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். என்னாகமம் 24 நாளை எடுத்து வாசித்தால் இங்கு ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு எல்லாம் வல்லவருடைய தரிசனத்தை கண்ட கீழே விழுந்து சொல்லுகிறதாவது என்று பிழையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி ரொம்ப அருமையாய் ஆண்டவர் விவரித்து சொல்லுகிறார். ஏனென்றால் இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் கொஞ்ச நாள் அவர் சுயமாக ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை சொல்லாமல், ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை ஜனங்களுக்கு சொல்லாமல், அவருடைய ராஜ்யத்தை கட்டாமல் இவருடைய சுயநலத்துக்காக என்ன ஆதாயம் சொல்லி பாலாக் என்ற ஒரு ராஜா கூப்பிட்டு அனுப்பின போது போயிட்டார். ஏன்னா ஒரு ஜனங்கள் வர்றாங்க, என் தேசத்தின் வழியாக வர்றாங்க, இவங்க வந்தால் எங்கள் நாட்டை ஆக்கியபேர் பண்ணிடுவாங்க, அவங்கள சபிச்சிடணும், தேவனுடைய நாமத்தில் சபிச்சிட்டா செயல் இழந்துருவாங்கன்னு சொல்லி பிழையாமல் வர சொல்கிறான். ஆண்டவர் அப்போ சொல்கிறாரு, நீ அங்கே போகாத, அவங்க என்னுடைய ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள். சரின்னு கேட்டுட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே இன்னொரு முறை போவா, இன்னொரு முறை போவா. அப்படியே நச்சரித்து ஆண்டவர் விட்டுட்டார் போகணும். கடைசியில் ஒரு கழுதை அவரை தடுத்து நிறுத்தி ஒரு உருவிய பட்டயத்தோடு தூட நின்று பார்த்து அங்கேயே விழுந்து அரண்டு பயந்து சொல்கிறான், கர்த்தர் அருளும் தரிசனத்தை கண்டு வார்த்தையை கண்டு அவனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டாராம். நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கணும். யாக்கோப்பே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் ஜனங்கள் எவ்வளவு அருமையானவைகள் என்று பாடி துதித்தான். அவர் சொல்கிறார், கர்த்தர் அருளினார், கர்த்தர் அருள். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறவருங்க, அருளுகிறவர். யோவான் சானகன் சொல்லுகிறார், யோவான் 3:27, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே அன்றி யாரும் எத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதான். இன்றைக்கி பரத்திலிருந்து கொடுக்கப்படணும், நமக்கு கொடுக்கப்படணும், அருளப்படணும். இதுக்குத்தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்னென்ன ஆண்டவர் நமக்கு அருளுவாராம்? வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் அருளும் ஈவு, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவு. இன்றைக்கி புத்தியுள்ளவங்க, புத்தி இல்லாதவங்க. இந்த புத்தி உள்ளவங்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இவங்க படிக்கும்போதே எனக்கு பழக்கம், வேலை செய்கிற இடத்துல இவங்க பழக்கம்,
இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளே நம்ம வாழ்க்கையை அமைத்து ஆண்டவர் நமக்கு முன் குறித்ததை நம்மளே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இவர் சரியில்லை, அவன் சரியில்லை, அப்போ நல்லா இருந்தான், இப்போ சரியில்லை. குடும்பங்கள் சிதறடிக்கப்படுது, சண்டைகள் பணத்தினால் கட்டப்படுது, வரத்தட்சணையினால் கட்டப்படுது, வேலையினால் கட்டப்படுது. வசனம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் அருளலாம், ஆனால் தக்க விவேகமுள்ள மனைவியோ புத்தி உள்ளவங்களை கண்டுபிடிக்கணும்னா அது கர்த்தரால் தான் முடியும். கர்த்தர் நியமிக்கிறது தான் நமக்கு நடக்கணும். இதுக்குத்தான் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணா நேர்த்தியாய் எப்படி ஈசாக்கை சரியான வழியை காட்டி நடத்தினாரோ ஒரு ரெபெக்காளகிட்ட, அதே போல கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை அருளுவாராம். அதனால சாலமோன் ஞானி சொல்கிறார், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 68:20 பார்க்குறோம், நம்முடைய ஆண்டவராகிய தேவனோ ரட்சிப்பை அருளுகிறவரா. எதை அருளுவாரா? ரட்சிப்பை. இன்றைக்கி எல்லாம் மனுஷன் ரட்சிக்கப்படணும். இயேசு இல்லாமல் வெறுமையாக இருக்கிறாங்க. ஆத்துமா அலைமோதுகிறது, கொந்தளிக்கிறது, பாவம் மேற்கொள்ளுகிறது, உலக கவர்ச்சி. இன்னும் 5 வருஷம் உழைச்சிருவா, இனி ஜெபமான நேரம் இல்லை, அடுத்து எப்படி இருக்குன்னு தெரியாது, பிழைப்புக்கு அடுத்த அளவில் சிக்கிக்கொள்கிறோம். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 68:20 நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிறவர், கர்த்தராகிய தேவனால் மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகளும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்த ரட்சிப்பை, அந்த பாவம் மன்னிப்பை அடைவதற்குத்தான், அனுபவிப்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து ரட்சிப்பை அருளுகிறவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களே, நம்ம வாழ்க்கையில் மிகுந்த மனமகிழ்ச்சி, சந்தோஷம் வரும், நித்தியத்தை குறித்து ஒரு தாகம் வரும், ஆண்டவர் மேலே ஒரு அன்பும் ஜெபத்தின் மேலே ஒரு தாகமும் உண்டாகும். அது மாத்திரமா? எரேமியா 31:12 நாம் வாசிக்கும் போது, நான் அருளும் நன்மையாகிய கோதுமை, திராட்சரசம், எண்ணெய்களுக்காக என் ஜனங்கள் ஓடி வருவார்கள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குன்னு, அவருடைய ஜனங்களுக்குன்னு ஆண்டவர் கோதுமையை வச்சிருக்கிறாரு, வேலையை வச்சிருக்கிறாரு, வீட்டை வச்சிருக்கிறாரு, வருமானத்தை வச்சிருக்கிறாரு, தொழிலை வைத்திருக்கிறார். நான் அருளும் நன்மைகளுக்காக என் சமூகத்தில் வந்து நான் முன்குறித்ததை என் ஜனங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள், நான் அதை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து, ஐயா என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு வெறுமை, ஒரு நெருடல், என் வாழ்க்கை அப்படியே ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸு, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, எல்லா தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவன் அருளுகிற வார்த்தையை கேட்டு என்று தன்னை தாழ்த்தி பீழையாம் நல்வழிப்படுத்தி கொண்டது போல, இன்றைக்கு கர்த்தர் அருளுகிற உங்களுக்கு உண்டாக்கினவைகளை நீங்கள் அருளுகிறதை பெற்று அனுபவிக்கும் போது ஒரு குறை இல்லாமல் சமாதானத்தோடு சவிக்கியத்தோடு வாழ ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நன்மையானதை தருகிறவர், அருளுகிறவர் என்ற வார்த்தையின்படி பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் என்று, அருளப்பட்டால் என்று ஒருவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னீர். இன்றைக்கு என்னென்ன காரியத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அருளி அவர்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். சகல நன்மைகளும் அவர்கள் மேல் வரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.